Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து காம்பினேஷன் 2. ஓகே. இந்த ப்ராப்ளமுக்கு ப்ரீ ரிக்வசிட்டாக நீங்கள் காம்பினேஷன் 1 அப்படின்ற வீடியோ நான் முன்னாடி போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தடில் அட்வான்ஸ்டு கொஷின். ஸோ அதை நம்ம அது பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ நமக்கு அந்த காம்பினேஷன் 1க்கும் காம்பினேஷன் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, காம்பினேஷன் 1ல் அந்த ப்ராப்ளமில் நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நம்ம இன்ஃபைனைட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 அப்படின்ற இருக்கு அப்படின்னா, நம்ம 1, 1, 1 இதே 1 நம்ம எவ்வளோ தடவை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் 2 இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை நம்ம ஒன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. இதுவே நம்ம போன ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருந்துக்கலாம்னா, இந்த ஒரே 1 வச்சு நான் 1, 1, 1, 1 இது ஒரு அரேவா கிரியேட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன், இந்த ஒரே ஒரு 2 வச்சு நான் 2, 2 அப்படின்றத கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸும் நம்ம காம்பினேஷன் 1ல் வந்திருக்கும். பிகாஸ் டார்கெட் 4. ஆனால் இந்த ப்ராப்ளமில் நம்ம இந்த கேஸை நம்ம கிரியேட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ஒரு ஒன்னா அதை ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2 இந்த 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 இந்த 2 இந்த 1 இந்த 1. ஓகேயா? ஸோ 2, 1, 1, 4. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த 2 இந்த 1 இந்த லாஸ்ட் 1 இது கூட எடுத்துக்கலாம். 2, 1, 1. பட் ஆனால் நமக்கு இங்கே டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா போதும். ஓகே. 2, 1, 1 இதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நமக்கு 2 2 இருக்கு. ஸோ அந்த 2 2வை ஒரு காம்பினேஷனாக வச்சுக்கலாம். இந்த 1 இந்த 2 2. ஓகே. ஸோ அதை நம்ம 2, 2 அப்படின்ற காம்பினேஷனில் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வேற எந்த காம்பினேஷனும் நமக்கு கிடையாது. ஸோ அண்ட் இந்த 1, 1, 1, 1 இங்கே வராது. பிகாஸ் ஒரு எலமெண்ட்டும் நமக்கு ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு அட்லாஸ்ட் கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த 2 தான். அண்ட் நமக்கு ஃபைனலாக டார்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெக்டர் அதாவது ஒரு அரே ஆஃப் அரேஸில் நம்ம ஜென்ரேட் பண்ண எல்லா அரேயும் நம்ம சென்ட் பண்ணணும். அண்ட் டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் இருக்கணும். அது இப்போ எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லாஜிக்கும் அங்கே நம்ம போன காம்பினேஷன் 1ல் பார்த்த சேம் தான். பட் கொஞ்சம் மட்டும் நமக்கு மாறும். அதை மட்டும் என்னென்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அனதர் திங் என்னது அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே 2, 1, 1 இப்படின்ற மாதிரி இது 4 இது ஒரு ஆன்சராக பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே நம்ம நம்ம ரிட்டர்ன் பண்ணுற எல்லா சப் அரேஸும் நமக்கு லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டரில் இருக்கணும். அதாவது என்னன்னா 1, 1, 2 அதாவது நமக்கு சார்ட்டிங் ஆர்டர் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற எல்லா சப் அரேஸும். இங்கே நம்ம டூப்ளிகேட் வராமல் நம்ம எல்லா சப்பரேஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ டூப்ளிகேட் வராமலாம் நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதே ஆர்டரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம 2 ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் இந்த 1, நெக்ஸ்ட் இந்த 1, 2, 1, 1 இந்த மாதிரி நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஆன்சராக வேலிட் ஆன்சராக வரும். பட் இதுவே நான் இந்த 2 இந்த 1 இந்த 1 மேபி எடுத்துருக்கலாம். அதுவும் நமக்கு சேம் தான். 2, 1, 1 இப்படி தான் கிடைக்கும். பட் அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம இருக்க இந்த அரேயில் நம்மளால் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க நம்பர் அதே நம்பர் அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியாது. பட் இதுவே நம்ம சார்ட் பண்ணியிருந்தோம் அரேவை அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அரேவை நான் 1, 1 ஓகே சாரி இதே ஆர்டராக எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 1, 1, 1 அண்ட் 2, 2 இந்த மாதிரி நான் அரேவை சார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த இண்டெக்ஸை நான் எடுப்பேன், அதை நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, 1 இதை டெம்பரரி அரேயில் ஜஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸை நான் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்க அரேயில் இதுக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் இதே நம்பரான்னு பார்க்குறோம். ஸோ இந்த நம்பரும் சேம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு போகலாம். ஸோ இப்போது இங்கே இருக்க எலமெண்ட்டும் நான் அரேயில் முன்னாடி ஸ்டோர் பண்ணியிருக்க எலமெண்ட்டும் சேம். ஸோ இப்போயும் நான் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் போகலாம். இப்போ நான் இதை எடுக்கலாம் பிகாஸ் இது 2 அண்ட் ஆல்ரெடி அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது 1. ஸோ இப்போ நான் இந்த 2வை எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரிகர்ஷன் கால்க்கு நம்ம போக தேவையில்ல, இந்த ரிகர்ஷன் கால் போக தேவையில்ல. டேரெக்டாக இது எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த 2க்கு போயிடலாம். இந்த டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், சார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம கொடுத்துருக்க அரேவை நம்ம சார்ட் பண்ணுறோம். எதுக்கு சார்ட் பண்ணுறோம்னா லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர் படி நமக்கு வரதுக்காகவும் சார்ட் பண்ணுறோம். அண்ட் ஆஸ் வெல் நம்ம மெயினாக இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம
சார்ட் பண்ணுறோம். யா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சார்ட் பண்ணுறது. ஓகே யா இப்போ நம்ம போன ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி இங்கே நமக்கு இனிஷியலாக நமக்கு என்ன இருக்கும், நம்ம இண்டெக்ஸ் ஜீரோ இண்டெக்ஸ் இனிஷியலாக அண்ட் நமக்கு டார்கெட் வந்து 4 இதான் இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்க்கு 4 அண்ட் நமக்கு எம்டியாக தான் இனிஷியலாக எம்டியாக தான் அரே இருக்கும். இது ஸ்டாக்ல இது ஜஸ்ட் ஒரு அரே, அது வந்து நமக்கு எம்டியாக தான் இருக்கும். ஓகே இதில் நான் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எடுக்கலாம், போன ப்ராப்ளமில் நம்ம என்ன பார்த்தோம், 0 எடுக்கலாம் இல்லைனா 1 0, அதாவது அந்த இண்டெக்ஸை எடுத்துட்டு பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம், இல்லைனா நம்ம அதை பிக் பண்ணாமலே நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம். பட் இங்கே நம்ம இந்த டூப்ளிகேட்ஸும் ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 0th இருந்து நான் 0th இண்டெக்ஸ் எடுக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுக்கலாம், செகண்ட் எடுக்கலாம், தேர்ட் எடுக்கலாம் அண்ட் ஃபோர்த் எடுக்கலாம். அதாவது 0 1 2 3 4 இந்த எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 0th இண்டெக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போகிறேன் அண்டு இந்த டார்கெட்டில் இந்த 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ அதாவது மைனஸ் பண்ணியிருப்போம். அது பிகாஸ் நம்ம அதை எடுத்துட்டோம் இல்லையா, மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ இருக்கும் 2 அண்ட் நான் அதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருப்பேன், சாரி இப்போ நம்ம இந்த அரேயை பார்க்கக்கூடாது, நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சார்ட் பண்ணதை பார்க்கணும். ஓகே இப்போது 0th இண்டெக்ஸில் இருக்கிறத எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போயிருக்கேன் அண்ட் 0th இண்டெக்ஸில் நான் என்ன எடுத்திருக்கேன் 1, அப்போது இந்த டார்கெட்டில் 1 மைனஸ் பண்ணால் 3 அண்ட் நான் எடுத்திருக்க வேல்யூ 1. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 0th இண்டெக்ஸ் எடுக்காமல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் செகண்ட் இண்டெக்ஸ் போயிருப்பேன் அண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் அங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ 4ல் 1 போச்சுன்னா 3 அண்ட் அங்கேயும் நான் 1 தான் எடுத்திருப்பேன். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸும் அதே மாதிரி எடுக்க போகிறோம். செகண்ட் இண்டெக்ஸையும் எடுத்தாலும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்தாலும் செகண்ட் இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு 3 தேர்ட் இண்டெக்ஸ் போவோம் அண்டு அதே டார்கெட்டில் அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதே 3 தான் வரும் அண்ட் இப்போயும் நம்ம 1 தான் எடுத்திருப்போம். ஓகே ஸோ 0 1 2 இப்போ தேர்ட் இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம். தேர்ட் இண்டெக்ஸ் என்ன 2. ஓகே இப்போ இதை எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம தேர்ட் இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபோர்த் இண்டெக்ஸ் மூவ் பண்ணியிருப்போம் அண்டு தேர்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது 2. அப்போ இந்த டார்கெட்டில் அந்த 2 போச்சு அப்படின்னா மீதி 2 அண்ட் நம்ம இப்போது நம்ம 2 எடுத்திருப்போம், இந்த வேல்யூ எடுத்திருப்போம். யா ஓகே நெக்ஸ்ட் காலும் அதே தான், நெக்ஸ்ட் கால் என்ன இருக்கும், ஃபிஃப்த் இண்டெக்ஸ் போயிருக்கும், அதே 2 எடுத்தால் 4ல் மைனஸ் பண்ணால் 2, இங்கேயும் நமக்கு 2 தான் வந்திருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அகைன் இப்போது நம்ம ரிகர்ஷன் கால் போகிறோம் அப்படின்னா இங்கே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், நமக்கு இந்த 3 அண்ட் இந்த வேல்யூ 1 இதுதான் நமக்கு சேம் இந்த 3 இடத்துலையும். ஸோ எனிவே நம்ம இங்கே ரிகர்ஷன் கால் போக போக நமக்கு இங்கே வந்திருக்க வேல்யூஸ் தான் இங்கேயும் அகைன் ரிப்பீட்டட் ஆகும். ஸோ அதனால் இது டூப்ளிகேட் அப்படிங்கிறதால நம்ம இதை அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். இது ஒமிட், இதுவும் நமக்கு 3 1 தான் இருக்குது, அதனால் இதுவும் ஒமிட். ஸோ நமக்கு இதுக்கு மட்டும்தான் ரிகர்ஷன் கால் போகும். அதே மாதிரி இங்கே இந்த 4 2 2 அண்ட் 2 இந்த 2 அண்ட் 2 இங்கேயும் சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும்தான் நான் எனக்கு ரிகர்ஷன் கால் போகுமே தவிர இது அப்படியே ஒமிட் ஆகிடும். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ரிகர்ஷன் கால் போகும். அடுத்து இந்த 1 இந்த 1க்கு வந்து ரிகர்ஷன் கால் நடக்காது. நெக்ஸ்ட் இந்த 2க்கு மட்டும்தான் ரிகர்ஷன் கால் போயிருக்கும், இந்த 2 அதே சேம் எலமெண்ட்ன்றதால நடக்காது. யா மற்றபடி நமக்கு போன ப்ராப்ளம் பார்த்தா சேம் லாஜிக் தான், பட் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இண்டெக்ஸ், இது இனிஷியல் இண்டெக்ஸ், இது டார்கெட், இது அரே, இது மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த இண்டெக்ஸ் 0ல் இருந்து 0 1 2 3 4 5 அதாவது அங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரிகர்சிவ் கால் போகிறேன் அப்படின்னா இந்த ரிகர்சிவ் காலில் நான் என்னென்ன எடுப்பேன், இந்த ரிகர்சிவ் காலில் நான் இங்கே 1 இருக்கிறதால 1 2 3 4 5 இந்த மாதிரி ரிகர்ஷன் கால் போகும். நெக்ஸ்ட் இப்போ இங்கே எனக்கு என்ன இண்டெக்ஸ் இருக்குது 4, அப்போது இங்கே ரிகர்ஷன் கால் போகும்போது 4லேருந்து 4 5 அந்த மாதிரி நான் எந்த இண்டெக்ஸில் இப்போ கரண்ட்டாக இருக்கணும் அதுலேருந்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஐட்ரேஷன் போகும். இது மட்டும்தான், இதை நம்ம இப்போது பார்க்கலாம். அண்ட் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் காம்பினேஷன் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி நம்ம டேக் நாட் டேக் அப்படின்னு போக மாட்டோம். நம்ம ஜஸ்ட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஃபார் லூப்பில் நம்ம அந்த இப்போ கரண்ட்டாக இருக்க இண்டெக்ஸ்லேருந்து நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கோடில் பார்க்கலாம்.
எஸ் இது வந்து காம்பினேஷன் சம் 2 அண்ட் இந்த கோடு வந்து நம்ம காம்பினேஷன் 1க்கு போட்ட கோட். அண்ட் இதில் ஸ்மால் சேஞ்சஸ் மட்டும் என்னன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அந்த ப்ராப்ளமில் நமக்கு இன்ஃபைனைட் சப்ளைஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு சி ஆஃப் இண்டெக்ஸ் அந்த எலமெண்ட்டை எடுத்துட்டு அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அதே இண்டெக்ஸில் இருப்போம். ஸோ பிகாஸ் நம்ம அதே இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டை அகெயின் அண்ட் அகெயின் நம்ம இன்ஃபைனைட் டைம் கொடுத்துருக்கதால எடுத்துப்போம். பட் இங்கே நமக்கு அப்படி கிடையாது. ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணி முன்னாடி போயிடணும். ஸோ அது பதிலாக தான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே டேக் நாட் டேக் அந்த மாதிரி நம்ம போக மாட்டோம். ஸோ அதனால் நம்ம இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி போவோம், நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப் பண்ணி இருக்க இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப்பில் int I ஈக்குவல்ஸ் டு நமக்கு இப்போ கரண்ட்டாக இருக்க இண்டெக்ஸ் தான் IND அண்ட் I லெஸ் தென் எது வரைக்கும் போகணும், அந்த எலமெண்ட்டில் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் 0th இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அங்கேருந்து நமக்கு லாஸ்ட் வரைக்கும் நமக்கு போகணும். அதனால் நமக்கு இருக்கிறது என்னது C டாட் அதாவது கேண்டிடேட்ஸ் டாட் சைஸ் அண்ட் I ப்ளஸ் ப்ளஸ். யா இப்போது இதில் இருக்க எல்லாமே நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே ஐ இருக்கிறதால ஐ தான் இப்போ எல்லா இட்ரேஷனுக்கும் நமக்கு ஐ தான் உள்ள போக போகுது. ஐஎன்டிக்கு பதிலாக நம்ம எல்லாத்தையும் ஐயா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே யா நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்மால் திங் என்னது, நம்ம இப்போ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். டூப்ளிகேட்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சார்ட் பண்ணி வச்சிட்டோம். சார்ட் பண்ணதில் இப்போது நமக்கு சி ஆஃப் ஐ இது சி ஆஃப் ஐ மைனஸ் 1 ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ இஃப் சி ஆஃப் ஐ and c of I minus 1 not equal to இது வந்து அப்படி ஒருவேளை ஈக்குவல் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் கண்டினியூ, நம்ம அதை ரிகர்ஷன் காலுக்கு போக விடக்கூடாது. பிகாஸ் டூப்ளிகேட்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிடுறோம். அண்ட் இது I and I minus 1 இதுக்கு எட்ஜ் கேஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் I வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் I and D. யா இது இருந்தால் இந்த எட்ஜ் கேஸ் இது இருந்தால் மட்டும்தான் இது நமக்கு செக் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். யா ஓகே அக்செப்ட் ஆகிடுச்சு அண்ட் சப்மிட் பண்ணுறேன். யா சப்மிட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி அனலைஸ் பண்ணலாம். யா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நமக்கு ஆப்வியஸாக 2 பவர் n தான். அதாவது நமக்கு big O of 2 பவர் n big O of 2 power n. அண்ட் இன்னொன்று கேஸ் என்ன அப்படின்னா, நம்ம பேஸ் கேஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம், பேஸ் கேஸில் நமக்கு எப்போ வருதோ அப்போ நம்ம இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஒரு தடவைக்கும் ஒரு சப்ஸ்ட்ரிங் நம்ம கிரியேட் ஆயிருக்கும்ல பேஸ் கேஸில், அப்போது அதோட லென்த் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் லென்த் நம்ம கேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு k டைம்ஸ். ஸோ பேஸ் கேஸில் நமக்கு எல்லாமே ஒரு அல்டிமேட் ரிசல்ட்டில் ஆட் ஆகும். ஸோ அதோட லென்த் ஆவரேஜாக நம்ம கேன்னு வச்சோம் அப்படின்னா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of 2 power n cross k. அண்ட் இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு என்ன வரும்னா big O of k. இந்த கே என்னன்னா அதான் நம்ம சொன்னோம்ல, இப்போ ஒரு பேஸ் கேஸ்லையும் நம்ம அந்த ஒரு சப்செட்டை கிரியேட் பண்ணுவோம், அதை வந்து அல்டிமேட் வரைக்கும் நம்ம புஷ் பண்ணுவோம். ஸோ இது எவ்ரி சப்செட்டோட லென்த்தையும் நம்ம ஆவரேஜாக கேன்னு வைப்போம்ல, ஸோ அதுதான் அந்த கே கிராஸ். அண்ட் நமக்கு எவ்வளோ சப்செட்ஸ் கிடச்சிருக்கு, இது நம்பர் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பதிலாக நான் எம்னு வச்சுக்கிறேன். எம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் நம்ம இப்போது ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த எம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் இதோட ஒவ்வொரு லென்த் அதுதான் நம்ம கே. ஸோ நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of 2 power n cross k அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O of இது வந்து கேன்றது ஆவரேஜ் லென்த், எம்ன்றது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். யா ஓகே இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியல அப்படின்னாலும் அகைன் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் யா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களை ரீச் ஆகும். யா வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.